ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எது நடந்தாலும் கர்த்தர் தான் அலோவ் பண்றாரு அப்படின்னு நீங்க பொத்தாம்பதுவா புரிந்து கொண்டீங்கன்னா எல்லா பொறுப்பையுமே அந்த கர்த்தர் மேல போட்டுடுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க எதுவுமே பொறுப்பு எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. இல்ல விசுவாசத்தை குறித்துலாம் சொல்லி இருக்குது சார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவாயாக சொன்ன ஆகும்னு சொல்லி இருக்குது சார். அதுக்குள்ளெல்லாம் நான் போக மாட்டேன். அந்த கர்த்தர் மேல நான் விசுவாசமா இருக்கிறேன், அவர் மேல அன்பு செலுத்துகிறேன். பரவாயில்ல, இந்த கொள்ளை சம்பவம் என் வீட்டில் நடந்தது, கர்த்தர் தான் அனுமதித்தாரு. இல்ல விசுவாசம் சார். நீங்க நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம் சார். அதை நான் அவர் மேல அன்பு செலுத்துகிறேன், நடந்துட்டு போகட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டியா அவர் மேல நான் போட்டுட்டா நான் எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு நீங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா? இப்போ இந்த வசனத்தை சரியாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனம் 28வது வசனம். இதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இது முந்தின இருக்கிற வசனங்கள் எல்லாம் வாசிக்கணும், எல்லாத்தையும் வாசிக்க முடியாது. ஆனால் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான காரியங்களை இந்த பாடுகள் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வார்த்தையோடு தொடர்பு படுத்தி ஏராளமான காரியங்களை பவுல் பேசுகிறார். இந்த 18வது வசனத்தை 28வது வசனத்தை ஒன்றாக பொருத்தி பார்த்து எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே சில பாடுகளை நாம் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும் பட்சத்திலே பரவாயில்ல, அந்த பாடுகளை அக்செப்ட் பண்ணிக்கொள்ளு. ஆனால் எடுத்தெடுப்பில் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு இல்லை. விசுவாசம் என்ற ஒரு டூலை கையில் கொடுத்திருக்கிறாரு. அந்த விசுவாசத்தை நீ பயன்படுத்து. இந்த பாடுகள் இந்த மலையை தூக்கி கடலிலே தள்ளுண்டு போவாயன்னு சொல்லு. இப்படி உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பயன்படுத்தி இதற்கு எதிர்த்து நீ நின்றுட்டே இரு. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாராம், இந்த காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக எல்லாத்தையும் அப்படியே மாத்திடுவாரு. ஒரு நாள் வரும், திரும்பி பார்த்தா ஆஹா, இந்த இயேசு கிறிஸ்து நாமத்து நிமித்தம் இவ்வளோ பாடுகளை சந்திச்ச மாதிரியே தெரியலையே, இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இங்க கொண்டு வந்து அந்த கர்த்தர் என்ன நிறுத்திட்டாரு. ஓஹோ, இப்படிதான் நான் சந்தித்த பாடுகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக இந்த கர்த்தர் மாத்திட்டாரா அப்படின்னு நீ நினைப்ப.